ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு 68வது நாள். ஆண்டவர் பல சுமைகளில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை லகுவாக மாற்றப் போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா மோசேவுக்கு நிறைய சுமைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த சுமையிலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள், அண்ணன் ஸ்தானத்தில், அக்கா ஸ்தானத்தில், மனைவி ஸ்தானத்தில், அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய சுமைகள் இருக்கும். ஆனால் அந்த எல்லா சுமைகளையும் நீங்களாக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த நாளில் அதை மையப்படுத்தி ஒரு 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த 68வது நாளில். ஏன்னா மோசே சுமை அவர்கிட்ட போகும்போது அவர் வெறுமையாக இல்லை, அதுக்கு அடுத்த உயர்வுக்கு தேவன் கொண்டு போனார். சில நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அந்த சுமைகள் ரொம்ப பெருசாக தெரியுங்க, ஆனால் அது ரொம்ப பெருசு இல்லை. அதை தாண்டி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த 10 ஜெப குறிப்புகள் இந்த நாளில் நேரம் இருக்கும்போது நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் 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 இந்த 10 ஜெப குறிப்புகளை மறக்காமல் ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் சுமை இல்லாதவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சுமை நீங்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த சுமையை கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்காகவும் பெருக்கத்துக்காகவும் ஒரு நல்ல அடையாளத்துக்காகவும் ஆண்டவர் கொண்டு போவார். அதனால் நான் சொல்கிறத 10 ஜெப குறிப்புகளை மாத்திரம் அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. முதல்ல சுமைகளிலிருந்து கர்த்தர் அதை உங்கள் மேலேருந்து இறக்குகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எங்கள் மீது இருக்கிற அந்த சுமைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த சுமைகளை உங்களிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் நாம் இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் மேலே வைக்கும்போது அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுப்பார். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அந்த கடன் சுமை, கடன் பாரத்தில் ஆசீர்வாதம் மாறி மாறி பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி கடன் சுமைக்காக கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, உடல் பலவீனமான ஒரு சுமை. நிறைய நேரத்தில் பலவீனம் புதிய ஆரோக்கியத்தை கொடுங்க, புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படியே அதை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக கொடுப்பார். நான்காவது, இந்த மனசுமை இருக்கு பாருங்க. கவலை இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கிற சில விஷயத்தினால சமாதானமே உங்களுக்கு இழந்து போய் ஒரு சுமையாக இருக்கலாம். அதை மையப்படுத்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் தேவனாய் கர்த்தர் கவலையிலிருந்து ஒரு விடுதலை, பதட்டத்திலிருந்து, பயத்திலிருந்து ஆண்டவரே எல்லாம் அகன்று போகணும், சமாதானம் இல்லாத ஒரு சூழல் இதெல்லாம் முடிந்து போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தேவன் அப்படியே நடத்துவார். ஐந்தாவது பாருங்க, படிப்பு கூட சில நேரத்தில் சுமையாக மாறிடும். அப்படி கிடையாது, அது வெற்றியின் அடையாளம். சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். எப்படின்னா, என் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் வந்துடக்கூடாதப்பா, அது ஒரு பெரிய சுமையாக இருந்துடக்கூடாது ஆண்டவரே, அது வெற்றியை நோக்கி போகிற ஒரு அடித்தொலனும் உணரணும் ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் அப்படியே செய்வார். ஆறாவது, ஒரு பொறுப்பு கூட, குடும்ப பொறுப்பு கூட ஒரு சில நேரத்தில் நமக்கு சுமையாய் மாறிடும். ஆனால் அது சுமையாய் தோன்றக்கூடாது. அது பொறுப்பு, அது ஆசீர்வாதம், அது நமக்கு கொடுத்த தேவனுடைய அதிகாரம், அதை சரியாக செயல்படுத்தணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பொறுப்பு அது ரொம்ப முக்கியமானது. அது சுமை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தேவ சமூகத்தில். ஏன்னா சில பேர் குழந்தைய பார்த்துக்கிறதே பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க, கணவருக்கு தினமும் சமைக்கிறதே பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க, மனைவிக்காக ஏதாவது ஒன்று கொண்டு போனோன்னா கணவர் சிலது அது பெருசாக பார்ப்பாங்க. அதல்ல, அது ஒரு பொறுப்பு. அதை ஒரு சூழலாக மையப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவன் அதை மகிமையின் ஆசீர்வாதத்தோடு ஒன்று நடத்துவார். ஏழாவது, அடுத்த கட்டத்துக்கான ஒரு தைரியம். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். மோசே அந்த நோபோ மலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகத்தக்கதான சூழலை கண்டவர் உண்டு பண்ணினார். இதான் இந்த மலையின் ஆசீர்வாதம். நீங்கள் பார்க்கணும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு உங்கள் கணவர் போகணும், மனைவி போகணும், பிள்ளைங்க போகணும், குடும்பத்தில் ஒவ்வொருவரும் போகணும். ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க, தேவ பாதத்தில் ஜெபிங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவர் அதை அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கொண்டு போவார். ஏமேன். நல்ல விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அடையாளப்படுத்துவாருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு புதிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கணும். மூடின கதவுகள், மூடப்பட்டிருக்கிற வாய்ப்புகள். சில மனுஷன் நிறைய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் தடுத்து போட்டிருப்பான். அந்த மனுஷன் தடுத்து போட்ட அத்தனை காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவன் நிச்சயம் அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பாருங்கள், 9வது ரொம்ப முக்கியமான விஷயம், உழைப்பின் பலன்.
நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உழைப்புக்கான பலனே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் எல்லா சூழலும் தாண்டி உழைப்புக்கான பலன் கிடைக்கணும், உழைப்புக்கான ஆசீர்வாதம் கிடைக்கணும், உழைப்புக்கான அடுத்த கட்ட நகர்வு மகிமையின் அடையாளத்தோடு நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே செய்வார். 10வது விசுவாச அறிக்கை. அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே நாங்கள் சொன்ன இந்த 9 காரியம் 10வது விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் நிலைமைகளை மாற்றி, எங்கள் சூழல்களை மாற்றி, எங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை மாற்றி, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீங்கப்பா. இப்போ இருக்கிற விஷயத்தில் வாழ்க்கையில் எதுவுமே சுமை அல்ல, அவைகள் எல்லாம் எங்கள் அதிகாரம், அவைகளெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. அதை உணர்ந்து என் பிள்ளைங்க, கணவர், மனைவி ஒவ்வொருவரும் செயல்பட இதை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் வருகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 68வது நாளில் தேவ மகிமையும் பிரசனமும் அளவில்லாமல் உங்களை நடத்துன்னு நான் நம்புகிறேங்க. God bless you. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.